அன்பு நேயர்களே, நாம் தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதல், இஸ்ரேல் தாக்குதல் குறித்தான செய்திகளை கொடுத்து வருகின்றோம். ஈரானுக்குள்ளே ஈரானுக்கு சொந்தமான ஒரு கெமிக்கல் ஆலை மீது இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. சேதங்களும் கொஞ்சம் அதிகம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. உறுதியான செய்திகள் இன்னும் வெளிவரவில்லை. தென்மேற்கு ஈரானில் உள்ள பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தை இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல் குறிவைத்து தாக்கி இருக்கின்றது என்று திங்கட்கிழமை அதிகாலை வேளையில் குஜஸ்தான் மாகாணத்தின் துணை பாதுகாப்பு மற்றும் காவல்துறை விவகார ஆளுநரின் கூற்றுப்படி மல்சஹரில் உள்ள கருண் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் அந்நிறுவனத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று 8ஆம் தேதி திங்கட்கிழமை காலை தென்மேற்கு ஈரானில் உள்ள குஜஸ்தான் மாகாணத்தில் உள்ள மல்சஹர் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தின் மீது இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. மல்சஹர் பகுதியில் உள்ள பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள பல இலக்குகளை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனங்கள் இந்த தாக்குதலால் அந்த தொழிற்சாலை வளாகத்தின் சில பகுதிகள் சேதமடைந்ததை உறுதி செய்துள்ளன. உயிரிழப்புகள் குறித்து தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. பெய்ரூட்டில் உள்ள இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் நேற்று இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்த பதிலடி தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாகவே தெரிவிக்கப்பட்டது. மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் போர் சூழலில் இது மிக முக்கியமான மற்றும் பதற்றமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த செய்திகள் இன்று வளைகுடா முழுவதும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று திங்கட்கிழமை காலை ஈரானின் குஜஸ்தான் மாகாணத்தில் உள்ள மல்சஹர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல் குறித்த சேதங்கள் தற்போது வெளியாகவில்லை. ஆனாலும் இந்த தாக்குதலை ஈரானும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. மல்சஹர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள முக்கிய பெட்ரோ கெமிக்கல் வளாகங்கள் மற்றும் சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கருண் மல்சஹர் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் இந்த தாக்குதலில் நேரடியாக தாக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிய ஊடகங்களின் அறிக்கைகளின்படி இந்த தாக்குதலால் அப்பகுதியில் உள்ள தொழிற்சாலை வசதிகள் பகுதிகளவு சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முந்தைய தாக்குதலை போலவே இதுவும் ஈரானின் முக்கிய எரிசக்தி உள்கட்டமைப்பை முடக்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தங்கள் பல இலக்குகளை தாக்கியதை உறுதி செய்துள்ளன என்றும் சேதத்தின் முழுமையான மதிப்பீடு மற்றும் தாக்கப்பட்ட மற்ற தொழிற்சாலைகளின் விவரங்கள் குறித்த கூடுதல் தகவல்களை இன்னும் இஸ்ரேல் வழங்கவில்லை என்றும் இன்று மாலை அந்த செய்திகள் வழங்கப் போவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அநேகமாக சேட்டலைட் படங்கள் மூலமாக அந்த தாக்குதலை அவர் சொல்ல வாய்ப்பிருக்கின்றது. இந்த தாக்குதல் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்பிற்கு பெரும் பொருளாதார சரிவை ஏற்படுத்த உள்ளதென்றும் இந்த தாக்குதல் வான்வெளி தாக்குதலால் ஏற்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமை அன்று இன்று காலை பேசிய வலி அல்லோ ஹாயதி, அதாவது ஐஆர் என்னவிடம் பேசிய வலி அல்லோ ஹவாபி சற்று நேரத்துக்கு முன்பு மல்சஹரில் உள்ள கருண் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் மீது இஸ்ரேலிய ஆட்சியின் வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டு எரிகணைகள் தாக்கியதில் அந்நிறுவனத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹேத்தின் கூற்றுப்படி பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் மீதான இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் எந்த உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சேதங்கள் மற்றும் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் குறித்த மேலதிக தகவல்கள் பின்னர் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குகிறது. லெபனான் தாக்குதல்கள் தொடர்ந்தார், மேலும் நசுக்கும் தாக்குதல்கள் நடக்கும் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரான் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குகிறது. லெபனான் தாக்குதலை தொடர்ந்தார், மேலும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் பொறுமை எல்லை காக்க முடியாது என்றும் ஈரான் எச்சரித்திருக்கிறது. போர் நிறுத்தத்தை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதிகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நேற்று தொடங்கியது. போர் நிறுத்தத்தை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குவதை வன்மையாகவும் ஈரான் கண்டித்திருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் ஹைட்ஸ்
திபேரியாஸ், சவேத், நசரேத், ஹைபா மற்றும் பல நகரங்கள் உட்பட பரந்த பகுதிகளில் அபாய ஒலி தற்பொழுது எழுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அது டபுள் தாரம் பாருங்க. ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான், ஹைஸ், திபேரியாஸ், ஜபேத், நசரேத், ஹைபா மற்றும் பல நகரங்கள் உட்பட பரந்த பகுதிகளில் இஸ்ரேல் உள்ளிருந்து அபாய ஒலிகள் எழுப்பப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றது. பதிலடி நடவடிக்கைகளுக்கு பிறகு உடனடியாக லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் மேலும் நசுக்கும் மற்றும் வருந்தத்தக்க அடிகள் கொடுக்கப்படும் என்றும் ஈரானிய ஆயுத படைகளின் மத்திய கட்டளையமான கதம் அல் அன்பியா தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது. ஆக தொடர்ச்சியாக பதிலுக்கு பதிலாக தாக்குதல் தொடர்வதற்கான வழிவகைகளும் இதே நேரம் பைரூட் மீதும் அதிகமான தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது ஈரான் தயார் நிலையில் இரவு வேளை வருகின்ற போது மிக அதிகமான தாக்குதல் இஸ்ரேலுக்குள் கொடுப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. பார்ப்போம். இன்றிரவும் செய்திகள் வெளிவந்திருக்கிறது. பார்ப்போம் செய்திகளை. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.